ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மாக்காக ஜில்லு ஜில்லுன்னு ஒரு மோர் தான் செய்ய போகிறேன். மாங்காய் மோர். அதுக்கு வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கணும். அந்த மாங்காவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஹாஃப் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் பீஸ் கட் பண்ணி எடுத்ததை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சின்னது இல்லைன்னா ஒரு ஹாஃப் சைஸ் போட்டுடணும். அதோடு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுடணும். இஞ்சி போட்ட உடனே அதோட கொஞ்சோண்டு தயிர் வந்து ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்து போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு தனி பவுலில் பண்ணிக்கணும். வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மோர் ஊற்றி ஜாலியாக குடிக்கலாம். குளு குளுன்னு நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல எங்கள் அம்மா செஞ்சது. அதுக்கப்புறம் டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன லீஃப் மேலே வச்சுருங்க. அடுத்து இன்னொரு டம்ளர்லேயே அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக உங்கள் அப்பா அம்மா கூட ஜாலியாக குடிக்கலாம் குளு குளுன்னு. வெயிலுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.